உங்களை யாராவது எதிரியாக பார்க்குறாங்கன்னு வைங்க, நீங்கள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நபர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்குமே அச்சுறுத்தலான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி வைங்க. அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களை பற்றி யாருமே பேசலைன்னு வைங்களே, நீங்கள் அந்தளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கான ஆள் இல்லை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களில் யாராவது அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களா அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு வேல்யூவான ஒரு நபர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை யாராவது ஓரம் கட்டிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருப்பீங்கல்ல, ஏன் உங்களை ஓரம் கட்டினாங்க தெரியுமா? நீங்கள் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நபர். நீங்கள் வந்தால் அவங்களுக்கு அந்த இடத்துல சமாளிக்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பலமானால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்களை கீழே இழுக்க பார்க்குறாங்க அப்படின்னு வைங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க உங்கள் லெவலை விட அதிகமாக கீழே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து நம்மளை இன்னும் புறந்தள்ள பார்ப்பாங்க, இல்லாட்டி பவுண்டரிஸ்லேருந்து வெளியே தள்ள பார்ப்பாங்க. ஸோ அவங்க நினைக்கலாத அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மற்றவங்க நம்மளை பற்றி நினைக்கிற விஷயங்கள், அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் தான். ஸோ நம்மளுடைய ஒப்பீனியன் தான் நமக்கு முக்கியம். நம்ம எப்பையும் பவர்ஃபுல்லானவங்களா நம்ம எப்பையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்களே எங்களுக்குள்ளே பேசி எங்களை எனர்ஜிப்படுத்துறதுக்கான சப்போர்ட்டிவான சில விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு இப்போ தந்தேன். ஆமாவா இல்லையா அப்படின்னா ஒரு எஸ் போடுங்க பார்ப்போம்.